ஓம் நம சிவாய. ஓம் நமோ பகவதே ருத்ராய. என் அன்பு தனுசு ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். தனுசு ராசியினுடைய உருவம் பாதி மிருகமாகவும் பாதி மனிதனாகவும் இருக்கும். அதாவது லோகோ சொல்றேன். இந்த குணம் தனுசு ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் ஓரளவுக்கு பொருந்தும். முடிஞ்ச வரைக்கும் பிறக்கும் போது கொஞ்சம் ஆத்திரம் உள்ளவர்களாகவும் கொஞ்சம் கோபம் உள்ளவர்களாகவும், அதுபோல தன்னிலை மறந்து சில விஷயங்களை தப்பா செஞ்சிருந்தாலும் வளர வளர அந்த மிருகத்தனத்திலிருந்து மனிதனாக மாற ரொம்ப முயற்சி எடுக்கிறவங்க. முடிஞ்ச வரைக்கும் நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டணும். நம்ம வாழ்க்கையில நம்மளே சுய பரிசோதனை செஞ்சுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்றவங்க. அதனாலதான் அந்த சின்னத்துல வில்லந்திய மனிதன் ஏன் இருக்கு அப்படின்னா, நேர்மையை நிலைநாட்டுறதுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. என் அன்பு தனுசு ராசி நண்பர்களும் தோழிகளும், இயற்கையாகவே மன ஒருமைப்பாடு உண்டு. அதாவது தன்னடக்கம், மனசை ஒருநிலைப்படுத்துறது, குறிக்கோள்ல போக்கஸ் பண்றது, அந்த குறிக்கோளுக்காக லட்சியத்துக்காக மனசை பறிகொடுக்காம அல்லது மனசை திசை திருப்பாம ஒருமுகப்படுத்தி அதுல ஜெயிக்கிறது. இந்த குணம்லாம் தனுசு ராசிக்கு பொதுவாகவே உண்டு. உள்ளுணர்வு அதிகமா இருக்கும். அதாவது யோசிக்கிற தன்மை, ஒரு விஷயத்தை பத்தி பல ஆங்கிள் யோசிக்கிற அந்த தன்மை இருக்கும். குறிப்பா முக்கியமா தர்மத்தை நிலைநாட்ட ஸ்ரீராமன் வில்லேந்தினான் அப்படிங்கிறது இதிகாசம், வரலாறு. அதனால தர்மத்தை நிலைநாட்டுறது தான் அந்த குறியீடு, இந்த சின்னத்துடைய அமைப்பு. அப்ப தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தர்மத்திற்காக போராடக்கூடியவர்கள். அந்த தர்மம் நம்ம கிட்ட மட்டும் இருந்தா போதாது, நம்ம குடும்பத்திலையும் இருக்கணும், நம்முடைய துணையிட்டையும் இருக்கணும், நம்முடைய தொழில் வேலையிலையும் இருக்கணும் அப்படின்னு அதிகபட்ச தனுசு ராசி நண்பர்களும் தோழிகளும் நினைக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட இந்த அமைப்பு கொண்ட தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது சோதிக்கக்கூடிய, சோதனை நடத்தக்கூடிய ஒரு காலகட்டம் வந்திருக்கு. என்ன இப்படி சோதிக்கக்கூடிய காலகட்டம்? என்ன, ராகு மற்றும் சுக்கிரன் இணைவதுதான் ஒரு சோதனையான காலகட்டம். அது ஒரு யுக்த யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன செய்யும்? அப்படி பயப்படுறதுல என்ன இருக்கு? எங்களுக்கு குரு பகவான் துணை இருக்கார். அதாவது எங்களுடைய அதிபதி, எங்கள் ராசி அதிபதி குரு பகவான் துணை இருக்கார். நாங்க எதுக்கு பயப்படணும்? இந்த சேர்க்கை அமைப்பு, ராகு சுக்கிரன் சேர்க்கை அமைப்பு எதுல பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்னா, இல்லற வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, சுகபோக வாழ்க்கையில ஒரு ஆதிக்கத்தை செலுத்தி அதுல நல்லதையும் கெட்டதையும் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. எந்த அளவுக்கு நல்லது இருக்குதோ அந்த அளவுக்கு கெட்டதும் உண்டு. நல்லதை தாங்கிக்கக்கூடிய நம்ம மனசு, உடல் கெட்டதை தாங்கிக்காது. அப்ப இது ஒரு முன்னெச்சரிக்கை பதிவு தான். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒரு சிக்கலான வீடியோ அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதை பேசுறதுக்கு நிறைய ஜோதிடர்கள் தயங்குவாங்க. நம்ம வழக்கமா அதை பத்திலாம் கவலைப்படுறதே இல்லை. ஏன் அப்படின்னா, இங்க முக்கியம் நாம நல்லா பேசி நமக்கு 4 பேர் ஜோதிடம் பார்க்க வரணும், நல்ல பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியத்துல இந்த தொழிலை நம்ம செய்யல. 4 பேருக்கு மறைஞ்சு இருந்தாலும் நல்லது செய்யணும் அப்படிங்கிற குணம் கொண்டவன் நான். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, எந்த ஒரு வீடியோவிலையும் என்னுடைய நம்பர் இருக்காது, என்னுடைய முகம் இருக்காது. ஏன்னா நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்தால 4 பேர் நல்லா இருந்தாங்கன்னா சரி, அது மூலயமா விளம்பரம், வருமானம் எதுவும் நமக்கு தேவையில்லை. அதனால இங்க பணத்துக்காக நம்ம எதையுமே இங்க பேச வரல. இந்த வீடியோ பார்த்து 4 பேருடைய வாழ்க்கையில, குடும்பத்துல முன்னேற்றமும் சந்தோஷமும் ஒற்றுமையும் இருந்தா அதுவே நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு செல்வம். பணத்தை விட இது எவ்வளவோ உயர்ந்தது. அதனால இந்த தலைப்பை நீங்க பார்க்கும்போது கொஞ்சம் சொல்றதுக்கே கூச்சமா இருக்கும். இந்த மாதிரி கூச்சப்பட்டு தான் பல உண்மைகளை சொல்ல மறந்துடுறாங்க ஜோதிடர்கள். உண்மையை சொல்லும் போது பல குடும்பங்கள் காப்பாற்றப்படும். ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் குத்த சொல்லாம நாம சரியா இருந்தா எல்லாமே சரியா இருக்கும் அப்படிங்கிற உணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இந்த வீடியோல இருக்கு. கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனையும் வராம பார்த்துப்பீங்க. நம்ம வாழ்க்கையிலே மிக மிக முக்கியமானது, எத்தனை கோடி செல்வங்கள் இருந்தாலும் குடும்பத்துல கௌரவம் அப்படிங்கிறது அதை விட உயர்ந்த செல்வம். அந்த கௌரவம் எங்கிருந்து வரும்? ஒவ்வொரு குடும்பத்தினுடைய உறுப்பினர்களுடைய ஒழுக்கத்திலிருந்து வரும். எந்த அளவுக்கு ஒழுக்கத்தோட இருக்காங்களோ அந்த அளவுக்கு குடும்ப கௌரவம் உயர்ந்துகிட்டே இருக்கும். அதை சொல்லக்கூடிய ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விளம்பரம். ஏன்னா நம்ம வாழ்க்கையில எத்தனையோ பொருட்கள் கடையில் வாங்குறோம். அது ஒரிஜினலா இருக்கா, பாரம்பரியமான பொருட்களை வச்சு செய்கிறாங்களா, இல்லை சுத்தமான தரமான பொருட்களை வாங்குறோமா அப்படிங்கிறதுல சந்தேகம் நிறையவே இருக்கு. ஆனால் இவங்க குட் பேபி 9043688626 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. பூஜை பொருளாக இருக்கட்டும்,
உணவுப் பொருளாக இருக்கட்டும், அதுபோல் ஊறுகாயா இருக்கட்டும், வெயிட் லாஸ் பவுடர், வெயிட் கெயின் பவுடர், இப்படி எதுவாக இருக்கட்டும், சுத்தமான தரமான பாரம்பரியமான பொருட்களை வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க. இதை பயன்படுத்திட்டு தான் சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா வாங்கி பயன்படுத்துங்க. உண்மையா எல்லாருக்கும் ஒரு வருத்தம் கலந்த வணக்கத்தை தான் சொல்லணும். ஏன்னா ரகசிய உறவு வலையில சிக்க போறீங்க. இந்த தமிழ்நாட்டில் பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் வித்தியாசமா இருந்திருக்கும், கொஞ்சம் விகாரமா இருந்திருக்கும், கோபம் வந்திருக்கலாம், ஒரு ஈர்ப்பு வந்திருக்கலாம், ஆனா ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல போறோங்கிற ஆர்வம் வந்திருக்கலாம். ஆனாலும் உங்க எண்ணம் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா நம்ம சொல்ல போற விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம வாழ்க்கையில. அதாவது ரொம்ப விவகாரமான 2 பேர் ஒன்று சேர்ந்திருக்காங்க கிரகத்துல. அவங்க நினைச்சாங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில எப்படி வேணாலும் விளையாடலாம். நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அவங்கள எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம். உயர 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 மேல வளர்ந்துடலாம், அடி பாதாளத்துக்கு கூட போயிடலாம். நீங்க நினைச்சீங்க அப்படின்னா. அவங்க நினைச்சாங்க அப்படின்னா இது 2ல் எது ஒன்றும் செய்வாங்க. அப்ப யாருங்க? ராகு, சுக்கிரன். இந்த 2 கிரகங்களும் ரொம்ப விவகாரமான கிரகங்கள். தனித்தனியா இருக்கும்போது அதிக செயல்படாது. 2 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. சொர்க்கலோகத்தை காட்ட தயாராக வந்திருக்கும் சுக்கிரன், காமலோகத்தை காட்ட வந்திருக்கும் ராகு. அவ்வளவுதான், ஒரே வரியில். அப்ப சுக்கிரன் யாரு? மகிழ்ச்சி, பொருள் சார்ந்த வசதி, ஆடம்பர உணர்ச்சிகள், ஆடம்பர ஆசைகள், விவகாரங்கள், அப்புறம் காதல், அன்பு, குடும்ப உறவுகள், இல்லற சுகம், காதல், காமம், இதெல்லாமே அதுல வரும். அதுபோல ராகு எதை சொல்லக்கூடிய கிரகம் அப்படின்னா ரகசிய விவகாரங்கள், அதிக எதிர்பார்ப்புகள், கனவுலகத்துல நம்மளை கொண்டு போய் விடுற குணம், அதுபோல கற்பனையில மிதக்க வைக்கிற ஆசைகளை அதிகப்படுத்துற ஒரு குணம் உள்ள கிரகம் ராகு. அப்ப இந்த 2 கிரகம் ஒன்னு சேரும்போது என்ன நடக்கும்? சுக்கிரன் ராகு ஒன்னு சேர்ந்தாலே கவர்ச்சியான பார்வை, நல்ல சுவையான உணவுகள், காமத்தை வெளிப்படுத்துற உடை, எந்த இடம் எந்த நேரம் பார்க்காத காம உணர்ச்சி, அந்த இன்பத்துல திளைக்கணும், எல்லா பொருளையும் அனுபவிக்கணும், அந்த ஏக்கத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதே நேரத்தில் அதிக ஆர்வத்தையும் கற்பனையையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தக்கூடியது இந்த 2 கிரகம். இன்னும் சொல்ல போனா உங்களை மாய உலகத்துல தள்ளிவிடக்கூடிய அமைப்பு. கணவனோ மனைவியோ இந்த காலகட்டத்தில், அதாவது இந்த 2025ஆம் ஆண்டு முழுசுமே உங்ககிட்ட அதிகம் எதிர்பார்ப்பாங்க. என்ன எதிர்பார்ப்பாங்க? ஒன்றும் இல்லை, கோடி கோடியா பணம் எதிர்பார்க்க மாட்டாங்க, உங்களால முடியாத எதிர்பார்க்க மாட்டாங்க. அதிக ஆதரவு, மரியாதை, பொருளாதாரத்தில் அவங்களுக்கு தேவையானதை, அவங்களுக்கு ஆசைப்பட்டதை செஞ்சு கொடுக்கறது. அப்புறம் எல்லா விஷயத்திலையும் துணை நிற்கிறது. களவியல், அதாவது இல்லற இன்பம், படுக்கை அறை சுகம். இந்த சுகம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் மிக அதிகமா ஏற்படும். அதாவது கற்பனை உலகத்துக்கே அவங்க போயிடுவாங்க. தீண்டாத ஆசை, வேண்டாத ஆசை, வேண்டாத கற்பனை, இதெல்லாம் ஒரு கணவனோ மனைவியோ இந்த காலகட்டத்தில் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா காலச்சக்கரத்துக்கு 12ஆம் வீட்டில் சுக்கிரன் ராகு 2 பேரும் இணைஞ்சிருக்காங்க. 12ஆம் வீடு எது அப்படின்னா விரய வீடு, செலவு வீடு, நல்ல சொகுசா தூங்குற வீடு, நிம்மதியை கொடுக்கக்கூடிய வீடு. அதாவது என்னதான் நம்ம சம்பாரிச்சாலும் வாழ்ந்தாலும் இந்த சுகத்தை அனுபவிக்கலைன்னா இது ஒரு வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு அந்த 12ஆம் வீடு. அந்த வீட்டில் தான் இந்த 2 மகாராசனங்களும் வந்து இணைஞ்சிருக்காங்க. எப்படின்னா நம்ம குடும்பத்தை குழப்பி எதையாவது தேடி ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு போகலாமா அப்படின்னு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, அந்த வீடு இன்னொரு முக்கியமான வீடு. அந்த வீட்டில் இப்போ புதனும் இருக்கார் கோச்சார் அடிப்படையில். புதன் அந்த வீட்டில் நீச்சம் அடைகிற வீடு. அப்போ நீச்சம் அப்படின்னா புதனால் யோசிக்கவே முடியாது. நம்மளை யோசிக்க வைக்கிற கிரகம் புதன். இங்கே புத்தியை செயல்படாமல் தடுத்து அவருடைய ஆதிக்கம் இந்த வீட்டில் இல்லாமல் அடித்து யோசிக்காம செயல்பட வச்சு, அது மட்டும் இல்ல கணவன் மனைவிக்கு இந்த 12ஆம் வீடு கடன், நோய், எதிரிஸ்தானம். அதனால கணவனுக்கோ மனைவிக்கோ அபரீத பேராசை, நீச்சம் பெற்ற புதனால் சிந்திக்க முடியாத எதிர்பார்ப்பு, ரொம்ப ஆசைப்படுவாங்க, ரொம்ப ஆடம்பரத்துல திளைக்கிறதுக்கு நினைப்பாங்க, காம இச்சையால ஏதேதோ செலவு பண்ண முயற்சி பண்ணுவாங்க. அதனால கடன் வரும், நோய் வரும், எதிரிகள் உருவாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த ஆண்டு பொருளாதார முன்னேற்றத்தை விட நீங்கள் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஆண்டு குடும்ப பாதுகாப்பு, கௌரவம், மகிழ்ச்சி. இது ரொம்ப ரொம்ப இந்த ஆண்டு முக்கியமாக நீங்கள் நினைக்கக்கூடிய ஆண்டு. அதை தான் சொன்னேன், கோடி ரூபாய் சம்பாதிச்சாலும் குடும்ப கௌரவம் போச்சு அப்படின்னா அது எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். அதை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு நிம்மதி இருக்காது. அப்போ குடும்ப கௌரவம் எங்கே இருக்குது? இந்த கணவன் மனைவி உறவுல இருக்குது. அப்போ 12ஆம் வீட்டில் கொஞ்சம் விவகாரமான அமைப்பு வந்து அமைஞ்சிருக்கு. அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும். ராகு கேது அப்படின்னாலே அசுப குணம் கொண்டவங்க. பொதுவாகவே தனியாக இருந்தால் எதுவும் செய்ய முடியாது, ஓரளவுக்கு, அதாவது கெட்ட விஷயங்கள் நடக்காது. ஆனால் எந்த கிரகத்தையோடைய சேர்ந்துட்டாங்க அப்படின்னா
அந்த கிரகத்தை மொத்தமாக அபகரிச்சுப்பாங்க. அதாவது 12ஆம் இடம் இப்போ சுக்கிரனுடைய வேலையவும் சரி, அந்த இடத்துல இருக்கிற வேலையவும் இவங்க எடுத்துக்கிட்டு ஆக்கிரமிச்சிருவாங்க. நான் தான் பெரிய ஆள், அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சிரும். எத்த பெரிய கிரகமாக இருந்தாலும் இந்த ராகு என்ன நினைக்குதோ அதை செய்ய ஆரம்பிச்சிரும். என்னதான் நீங்க நல்லவங்களா இருந்தாலும், பணக்காரங்களா இருந்தாலும், கௌரவம் உள்ளவங்களா இருந்தாலும், புகழ் பயங்கரமா இருந்தாலும், ஒரே ராத்திரி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு ஒன்றும் இல்லாம நடுத்தருவில் ஆக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த ராகு கிரகம். அப்ப ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம், பேராசை, மதி மயக்கம், விபரீத யோசனை, அதனால புதிய கண்டுபிடிப்பு, சொத்து சேர்க்க. ஏன்னா இன்னைக்கு புதிய கண்டுபிடிப்புலாம் இதுக்கு தான் காரணம். எப்படின்னா இந்த உலகத்துல நடக்காத விஷயத்தை யோசிக்கிறது, யாராலையும் முடியாத விஷயத்தை யோசிச்சு அதுக்கு முயற்சி பண்றது. சில நேரத்தில் அது கிளிக் ஆயிடும். இப்ப விமானத்தை கண்டுபிடிச்சது, ராக்கெட்டை கண்டுபிடிச்சது, கடல்ல கப்பலை கண்டுபிடிச்சது, இப்படி விபரீதமா யோசிக்க தான் இன்னைக்கு ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் இந்த ராகு. இப்ப இந்த ராகுவை நம்ம நல்ல முறையில் பயன்படுத்தணும் அப்படின்னா எதுவாக மாறலாம்? விஞ்ஞானியா மாறலாம். அதுவே ராகு நம்மளை பயன்படுத்தினா நம்ம எல்லாத்தையும் இழந்துட்டு நடுதருவில் தான் நிற்கணும். அப்ப அது மாதிரியான குணம் கொண்ட ராகு இன்னும் நல்லா யோசிச்சோம் அப்படின்னா சொத்து சேர்க்கை பயங்கரமா இருக்கும். சொத்து சேர்ந்துகிட்டே இருக்கும். அந்த பேராசை நம்மளை உழைக்க வைக்கும். அதே நேரத்தில் ஏதாவது ஒரு வழியில நம்ம சம்பாதிப்போம் அப்படின்னு கெட்ட வழியிலையும் கொண்டு போய் விட்டுரும். ரொம்ப விவகாரமான இந்த ராகு பயங்கரமான பையன். அதனால எதை எடுத்தாலும் இரட்டி பார்க்கணும், எதை எடுத்தாலும் பிரம்மாண்டமா யோசிக்கணும், எதை எடுத்தாலும் கனவு காணணும். அது நல்ல வழியிலையோ அடையணுமோ கெட்ட வழியில் அடையணுமோ ராகுக்கு முக்கியம் இல்லை, ஆனால் அதை அடைஞ்சே தீரணும் அப்படின்னு குணத்தை கொடுக்கக்கூடியது. முக்கியமாக இந்த சுக்கிரன் ராகு இணையர் தான் இங்கே பிரச்சனையே. நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா குடும்பத்தில் ரொம்ப டீசெண்டாக இருப்போம், கணவன் மனைவி உறவு வாழ்ந்தா இந்த மாதிரி வாழணுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரும். என்ன ஜோடி பொருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வீட்டுக்குள்ளார புதுசா யாருக்காவது நேரம் சரியில்லை, அந்த நேரத்தில் இந்த ஆதிக்கம் அதிகமா இருக்கு, இந்த 12ஆம் வீட்டு ஆதிக்கம் அப்படின்னா இல்லற சுகத்தில் புதுசாக யோசிக்க தோணும், முயற்சி பண்ண வைக்கும், விபரீத காம ஆசை ஏற்படும், கௌரவம் மறந்து தன்னிலை மறந்து புதுசா முயற்சி பண்ண தோணும் காம விளையாட்டுல. அப்ப என்ன நடக்கும்? அங்க கிடைக்காதப்ப கணவன் மனைவிக்குள்ளார அந்த ஆசை நிறைவேறாதப்ப உடனே என்ன பண்ணும்? எப்படியும் அடைஞ்சே ஆகணும். ராகுக்கு சுக்கிரன் வெறிய கொடுத்துருவார். ராகு அதை அடையறதுக்கு எந்த வழியிலையும் பயணம் செய்வார். அப்ப குடும்பத்தை விட்டு வேற எங்க கிடைக்கும் அப்படின்னு முயற்சி பண்ண ஆரம்பிச்சிடும். மனசு, உங்களை சொல்லல, மனசை சொல்றேன். அங்க இருக்கிறது யாரு? ராகு. அப்ப என்ன நடக்கும்? கருப்போ சிகப்போ, கட்டையோ குட்டையோ, அழகோ அசிங்கமோ, மூத்தவங்களோ சின்னவங்களோ, ஏழையோ பணக்காரனோ, வீட்டுக்காரனோ வேலைக்காரனோ, இதை எதையுமே பிரிச்சு பார்க்க தெரியாது அந்த மனசுக்கு, அந்த மூளைக்கு. ஏன்னா புதன் அங்க நீச்சம், யோசிக்கவே விடாது. அப்ப எல்லாத்தையும் மறந்துட்டு காமத்துல நம்மளை வெறி பிடிச்சி அலைய விட்டுரும். அப்படி அலைஞ்சா என்ன நடக்கும்? சொல்லவே வேண்டியதில்லை. எல்லாத்தையும் இழந்து ஒரு நாள் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு ஒன்று அரசால நம்ம தண்டிக்கப்படுவோம், இல்லைனா ஊரை விட்டு ஓடிடுவோம், இல்லைனா சூடு சொரணை எல்லாமே இழந்து ஊரில் அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இருப்போம். இது என்ன அபாச குணமாக சொல்கிறோம்? என்ன இப்படி தப்பாக சொல்கிறீங்க? ஏன்னா உண்மையை சொல்கிறதுல எந்த ஒரு தவறுமே இல்லை. பாசிட்டிவாக பேசுறது ரொம்ப முக்கியம்தான். ஆனால் சில விஷயத்தில் எச்சரிக்கைப்படுத்துறது அதை விட முக்கியம். எல்லாம் அடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் வருத்தப்பட்டு ஏதாவது புண்ணியம் உண்டா? இப்போ இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்க்காம எல்லாத்தையும் இழந்துட்டு இன்னும் 2 மணி நேரம் வீடியோ 3 மணி நேரம் வீடியோ போட்டு அதை பார்த்தாலும் ஏதாவது புண்ணியம் உண்டா? அதனால் நம்ம வாழ்க்கையில் நம்ம குடும்பத்தில் முதல்ல எப்படி இருக்கணும்? இந்த காலகட்டத்தில் ஒருத்தவங்க ஜெயிக்கிறதுக்கும் தோக்கிறதுக்கும் 1000 கிரக அமைப்புகள் இருக்கு, 1000 கிரக இணைப்புகள் இருக்கு. ஆனா இந்த சுக்கிரன் ராகு இணைப்பு மட்டும் ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். நம்ம என்னதான் நான் சொன்னது மாதிரி நல்லவங்களா இருந்தாலும் அங்கிருந்து தப்பிக்கவே முடியாது. அதனால புதன் நீச்சத்தில் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் உங்களால சிந்திக்க முடியல அப்படின்னாலும் அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சிந்திக்க ஆரம்பிச்சிருங்க. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் என்னதான் பிரச்சனை இருந்தாலும் குரு பகவான் பார்த்துப்பார். ஆனால் அங்கே என்ன விஷயம்னா இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு தான் ஒரு பலம் அதிகம். அப்போ உங்கள் வீட்டில் குரு இருந்து பார்க்குறாரு அப்படின்னா பார்வை வீட்டுக்கு பலம் அதிகம், கொஞ்சம் பலம் கம்மி தான். அதனால அசட்டு தைரியத்தோட இல்லாம கொஞ்சம் நிதானத்தோட இந்த காலகட்டத்தில் செயல்படுறது ரொம்ப நல்லது தனுசு ராசிக்கு. சரி, காலபுருஷனுக்கு 12வது வீட்டில் இந்த சுக்கிரன் ராகு புதன் இணைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்? உங்களுக்கு தனுசு ராசிக்கு 4வது வீடு, அது 4ஆம் வீட்டில் தான் இந்த சுக்கிரன் ராகு புதன்லாம் இணைஞ்சிருக்காங்க. ஜோதிடத்தின்படி 4வது வீட்டில் ராகுவும் சுக்கிரனும் சேர்ந்தாலே
கொஞ்சம் விவகாரமான விஷயம்தான். சுக்கிரன் சுபர், அரை சுபர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் கூட ராகு சேரும்போது தான் மிகப்பெரிய மாற்றமே ஏற்படும். சுக்கிரனுடைய குணத்தை இவர் அதீதமா எடுத்துப்பார். ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். உங்களுக்கு வழக்கமா ஒரு ஆசை இருக்கும், வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், ஒரு நல்ல மனைவியா கல்யாணம் பண்ணிக்கணும், அல்லது நல்ல கணவரை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது ஒரு நார்மல் ஆசையா இருக்கும். அதாவது ஏதோ ஒரு வீடு, ஏதோ ஒரு இடம், ஏதோ ஒரு கல்யாணம், அப்படி ஏதோ அப்படின்னு இருக்கிற விஷயத்த ராகு சேர்ந்துட்டார் அப்படின்னா என்ன கஷ்டப்பட்டாலும் சரி, எந்த வழியில போனாலும் சரி, மிகப்பெரிய இடம் வாங்கணும், மிகப்பெரிய வீடு கட்டணும், வசதியான வீட்டில் பொண்ணு எடுக்கணும், இல்லது பேரழகியா அந்த பொண்ணு இருக்கணும், எந்த வழியில போனாலும் இதெல்லாம் அமைச்சுக்கணுங்கிற எண்ணத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் அந்த ராகு சேர்றதுனால. அப்ப இங்க யோசிக்க மாட்டோமா, எல்லாருமே நம்ம தப்பான வழிக்கு போயிடுவாங்களா அப்படின்னா, இங்கதான் புதன் எங்க இருக்காரு, நீச்சமாயி இருக்காரு. அவர் யோசிக்கவே விட மாட்டார். அப்பதான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இதை பத்தி சொல்லிட்டேன், புதன் நீச்ச வீட்டில் இருக்காரு அப்படின்னு. இதுதான் வித்தியாசம். யோசிக்க முடியாம பேராசையை அடைவதற்கு எந்த வழியில வேண்டாலும் பயணிக்க வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது. நான் சொல்றது கிரக அமைப்பு சொல்றேன். தனுசு ராசி நண்பர்களையோ தோழிகளையோ நான் குத்தம் சொல்லல. கோடிக்கணக்கான பேரு இருக்கும் தனுசு ராசியில. ஆளுக்கு ஒரு குணம், ஆளுக்கு ஒரு சூழ்நிலை, ஆளுக்கு ஒரு வயசு. அந்தந்த வயசுல அந்தந்த இடத்துக்கு அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றது மாதிரி தான் நல்லதும் கெட்டதும் நடக்கும். குறிப்பா எண்ணங்களுக்கு ஏற்றது மாதிரி. அப்ப இந்த 4ஆம் வீட்டுல இந்த 3 பேரும் சேர்ந்துருக்கிறதுனால என்ன நடக்க போகுது அப்படின்னா, முதல்ல நல்ல விஷயம் பார்த்தோம், உங்க மனசு நல்லா இருந்தது, நல்லதா நீங்க யோசிக்கிறீங்க, உங்களுடைய குறிக்கோள் நல்லா இருக்கு அப்படின்னா, இந்த ராகு சுக்கிரன் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அது கொடுக்கிற பலனை நீங்க அனுபவிக்க முயற்சி பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒரு அழகான வீடு, ஒரு ஆடம்பரமான வண்டி, வாகனம், ஆடம்பரமா வாழ்க்கையில் அனுபவிக்கிறது, தேவைக்கு மேல செல்வங்கள் குவியறது, எதை நினைக்கிறீங்களோ, எதுக்கு ஆசைப்படுறீங்களோ, எதுக்கு கனவு கண்டீங்களோ அதெல்லாம் உங்க கிட்ட சேரும். ஒரு சொகுசான வாழ்க்கைக்கு இந்த அமைப்பு கொண்டு போய் உங்களை சேர்க்கும். அதே நேரத்தில் இந்த வீட்டில் சுக்கிரன் கூட ராகு இருக்கிறதுனால இது 4ஆம் வீடு அப்படிங்கிறது அம்மாவுக்கு உரிய இடம், அம்மாவை பற்றி சொல்லக்கூடிய இடம். அம்மாவனுடைய பாசம் அதிகமாக கிடைக்கும் உங்களுக்கு. என் பிள்ளை இல்லைன்னா என் வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் சொல்லுவீங்க, அம்மா தான் எனக்கு உலகமே அப்படின்னு சொல்லுவீங்க. இந்த அம்மா பிள்ளை பாசம் ரொம்பவே அதிகம் உண்டு. ஏன்னா அம்மா வீட்டில் தான் குருவும் இருக்கிறார். உங்க வீட்லயும் குரு இருக்காரு, அம்மா வீட்லயும் குரு இருக்காரு. அம்மா தெய்வீக தன்மை உடையவங்களா இருப்பாங்க, கடவுளை ரொம்ப நம்புவாங்க, வணங்குவாங்க, உயர்ந்த குணம் உடையவர்கள். ஆனா அதே நேரத்தில் 4ஆம் வீட்டில் எந்த அளவுக்கு நல்லது நடக்குதோ, செழிப்பான வாழ்க்கை கிடைக்குதோ, அம்மாவால பாசம் கிடைக்குதோ, அந்த அளவுக்கு தாயினுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கும். இப்ப சுக்கிரன் ராகு சேர்ந்திருக்கிறதுனால உங்களுடைய பொருளாதாரத்தையும் பாதிக்கும். இன்னொரு பக்கமும் உண்டு, வசதி வாய்ப்புகளுக்கு, ஆடம்பரமான வாழ்க்கைக்கு இன்னொரு பக்கமும் உண்டு. என்ன பக்கம்? குறுக்கு வழியில போகும்போது அவமானம், கௌரவ குறைச்சல், கடன் அதிகரிக்கிறது, இதெல்லாமே அது ஒரு பெரிய மைனஸ், ஆடம்பரத்தின் இன்னொரு பக்கம். அதனால தாயின் வீடுங்கிறதுனால தாய் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கும். குடும்பத்துல தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய கணவன் மனைவிக்குள்ளார தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தும். ஏமாற்றங்கள் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. பண இழப்புகளை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்ல, கடன் பிரச்சனை, மனவேதனை, மன உளைச்சல்கள், இதெல்லாம் தாயாலேயோ அல்லது தாய் சம்பந்தப்பட்டவர்களாலேயோ ஏற்படக்கூடிய காலகட்டம் இது. அம்மாவுடைய கடனை பொறுப்பேற்றுக்க வேண்டிய சூழ்நிலை வரும், அந்த கடனை அடைக்க முடியாத சூழ்நிலை வரும், அதனால தர்ம சங்கடம், பிரச்சனைகள் வரும். அம்மாவுடைய தலையீட்டால குடும்பத்துல பெரிய பெரிய இழப்புகள் வரும் அல்லது பிரிவுகள் வரும். அந்த கௌரவத்தை நான் விட்டு கொடுக்க முடியாது அப்படிம்பாங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் பிடிவாதமா இருப்பாங்க, இறங்கியே போக மாட்டாங்க. அதனால ஏமாற்றங்களும் குடும்பத்துல பிரச்சனைகளும் உருவாகும். கணவனோ மனைவியோ கொஞ்சம் பிடிவாதமா இருப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரியான காலகட்டம் இது. என்ன காலகட்டம்? கணவன் மனைவி ஸ்தானத்துல செவ்வாய் இருக்கிறார், சும்மா இல்ல. அதை பத்தி அடுத்தது சொல்லுவோம், பேசுவோம். அப்ப செவ்வாய் இருக்கும்போது இவங்களுக்கு இருக்கிற அந்த வரட்டு கௌரவம் கணவன் மனைவிக்கும் இருக்கும். அப்ப அதனாலதான் அந்த குடும்பத்துல பிரச்சனைகள் வரும். பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது எப்படின்னா, அங்க உச்சமற்ற சுக்கிரன் வேற இருக்கிறார். அவர் கூட ராகு சேரும்போது பாதிப்பு சாதாரணமா இருக்காது. அதாவது நல்லதா இருந்தாலும் சாதாரணமா இருக்காது, பாதிப்பாக இருந்தாலும் சாதாரணமா இருக்காது. நல்லது நடந்தால் மலை உச்சியில் ஏறி நின்று கொடி அசைக்கிறது மாதிரியே இருக்கும். பெரிய சாதனை. நல்லா யோசிச்சிங்க, நல்லா செயல்பட்டீங்க, நேர்மையான வழியில் பயணிக்கிறீங்க, நீதி தர்மம் நியாயம் அப்படின்னு போனீங்க, உண்மையாக உழைச்சிங்க, கடவுளுடைய ஆசீர்வாதத்தோட பயணம் செஞ்சீங்க வாழ்க்கையில் அப்படின்னா மலை உச்சியில் போய் கையை அசைப்பீங்க, கொடி அசைப்பீங்க. ஆனால் அதையே மாற்றி யோசிச்சிங்க அப்படின்னா பாதாள குழின்னு சொல்லுவாங்கள்ல, பாதாள குழிக்கு போய் காணாமல் போயிட வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஏன்னா அந்த மாதிரியான அமைப்பு ராகு சேரும்போது. ஏன்னா சுக்கிரன் ராகு சேர்ந்தாலே நம்ம என்ன நினைக்கிறோமோ
அதை அப்படியே பேராசைக்குள்ளாக்கி விடும். அந்த குணங்களை பெருசாக்கிடும். அதுக்கு என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற தைரியத்தை கொண்டு வந்துடும். ஒரு விஷயம் கிடைக்கணும் அப்படின்னா எந்த எல்லைக்கு வேணாலும் போகலாம் அப்படிங்கிற துணிச்சலை கொண்டு வந்துடும். பத்தாக்குறைக்கு இந்த காதல் காம உறவுகள்ல பெரிய ஆவேசத்தை ஏற்படுத்தும், பெரிய ஆதிக்கம் செலுத்தும். அந்த விஷயத்துல இல்லற வாழ்க்கையெல்லாம் ஒரு காட்டுத்தனமான சுகபோகங்களை எதிர்பார்க்கும். நான் எல்லா வயசுக்கும் இதை சொல்லலை, ஏன்னா இளம் வயசில் உள்ளவங்களும் இதை கேட்பீங்க, வயசு அதிகமானவர்களும் கேட்பீங்க. ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வயசு வித்தியாசம்லாம் அங்கே பார்க்காது. இந்த கிரக அமைப்பு எந்த வயசுக்கும் காதல் வரும், எந்த வயசுக்கும் காமம் வரும் அப்படிங்கிறத இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புரிய வைக்கும். இந்த ஒரு 3-4 மாதங்களுக்கு. ஏன்னா இது உங்கள் வாழ்க்கை பூரா நல்லதையும் நடத்தும், கெட்டதையும் நடத்தும். தீவிரமான வேட்கைக்கு உள்ளாக்கும் உங்களை. ஒரு தீவிரமான வேட்கை அப்படின்னா ரொம்ப அதிகமாகவும் நான் சொல்லலாம், நான் சொல்றது ரொம்ப குறைவாகவும் இருக்கலாம். அதுக்கு ஒரு எல்லையே இல்லை. நீங்க எந்த லெவல்ல வேண்டாலும் போகக்கூடிய அமைப்பு. அதாவது சுகபோகங்களை அனுபவிக்கணும், சொத்தையோ சந்தோஷங்களையோ ஆடம்பரத்தையோ காதலையோ காமத்தையோ அனுபவிக்கணும் அப்படின்னா எந்த எல்லைக்கு வேணாலும் போக வைக்கும், யோசிக்கவே விடாது. இந்த கோர்ட்டா வம்பா வழக்கா அவமானமா இதெல்லாம் கண்ணுக்கே தெரியாது, பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போ ராகு கிரகத்துடைய ஆற்றல் சாதாரணதில் பெருசு. ஒரு சோர்ந்து போனவனை கூட பேராசை வரவழைச்சி வாழ்க்கையில் ஒரே நாளில் உயர்த்தக்கூடிய அமைப்பு உண்டு ராகுவுக்கு. அப்போ சுக்கிரனுடைய குணத்தை பல மடங்கு பெருக்குவார். அதனால செல்வம், அழகு, அன்பு இதெல்லாம் நோக்கி வலுவா செயல்பட வைக்கும். இதெல்லாம் தேவைப்படும் இந்த காலகட்டத்தில். எதிர்பார்க்கும் கற்பனைகள், நம்பத்தகாத எதிர்பார்ப்புகள், குடிசையில நம்ம படுத்திருந்தாலும் கோட்டையில் இருக்கிறது மாதிரி கனவு காண வைக்கும், அதுக்கு ஆசைப்பட வைக்கும். ஒரு சாதாரண பொண்ணோ பையனோ கூட கிடைக்க மாட்டாங்க, ஒரு ஏழை பையன் பொண்ணு கூட கிடைக்க மாட்டாங்க. ஆனால் கோடீஸ்வரன் விட்டு பொண்ணு பேரழகியாக பேரழகனாக இப்படி ஆசைப்பட வைக்கக்கூடிய அமைப்பு. அது கிடைக்கல அப்படின்னா என்ன செய்யும்? அதுக்கு ஈடாக எங்கே கிடைக்குதோ எப்படி கிடைக்குதோ அனுபவிக்க முயற்சி பண்ண வைக்கும். முக்கியமாக இந்த அமைப்பு காதலில் தான் அதிக பிரச்சனையை உருவாக்கக்கூடிய அமைப்பு. இல்லற வாழ்க்கையில் அதிக சுகபோகங்களை உருவாக்கக்கூடிய, பேராசைப்படக்கூடிய, அந்த பேராசையினால பெரும் நஷ்டத்தை உருவாக்கக்கூடிய அமைப்பு இந்த 4ஆம் வீட்டு சுக்கிரன் ராகு புதன் சேர்க்கை. இந்த சேர்க்கை குடும்ப வாழ்க்கையில் ஆடம்பரத்தை வலியுறுத்தும். எனக்கு ஆடம்பரமாக நான் வாழ்ந்தாகணும், என்ன செய்வேனோ தெரியாது, இந்த நேரத்தில் இந்த பொண்ணை நான் பார்த்தே ஆகணும், இந்த பையனை நான் பார்த்தே ஆகணும், ஓட வைக்கும். நம்மளை யோசிக்கவே விடாது, தலையெல்லாம் பிச்சுக்க தோணும், யார் எங்கே இருக்காங்க தேட வைக்கும், ஓட வைக்கும், பதற வைக்கும், பைத்தியமாக கூட ஆக வைக்கும். அது மாதிரியான அமைப்பு எதுவுமே நம்ம கை மீறி போகாது, எல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது. இதை புரிஞ்சுக்கிட்டு நமக்குள்ளார ஒரு மாற்றம் வருது, ஏதோ ஏக்கம் வருது, ஏதோ தவறாக நம்ம யோசிக்கிறோம், நம்ம மனசு தானாகவே சொல்லும். எப்பொழுதுமேங்க ஒரு தப்பு செய்கிறாங்க அப்படின்னா முன்னாடியே தெரிஞ்சிருங்க நம்ம தப்பு செய்கிறோம், ஆனால் என்ன தண்டனை கிடைச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு துணிஞ்சு செய்யறதான். அதனால் நமக்கு தெரியாமல் ஒரு விஷயம் நடந்துடாது. ஆனால் தப்பு செய்கிறோம் அப்படின்னு சொல்லுவோமே, யோசிப்போமே தவிர இதை செய்யக்கூடாதுங்கிற அளவுக்கு யோசிக்க விடாது இந்த புதன். அங்கே தான் இப்போ நம்ம சிக்கலில் மாட்டிப்போம். அப்போ என்ன பண்ணோம், அதையும் மீறி நம்ம வெல்ல வேண்டிய காலகட்டத்தில் இருக்கும். புதனே நீச்சத்தில் இருந்தாலும், யோசிக்க விடாமல் இருந்தாலும், குரு பகவான் உங்களுக்கு துணையாக இருப்பார், உங்கள் அதிபதி. அதனால் உங்கள் மனசை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. யோகா, தியானம், கோவில் வழிபாடு, இதெல்லாம் உங்களுடைய அதீத ஆசைக்கும் பேராசைக்கும் எண்ணங்களையும் தடுக்கக்கூடிய அமைப்பு இதுக்கு உண்டு. அதே நேரத்தில் 4 கூடையவர் 6ஆம் வீட்டில் இருக்கார், பகைவர் வீட்டில் இருக்கார். அதனால என்ன நடக்கும்? சுக்கிரன் காதல் விவகாரங்களை குறிக்கிறவர், ராகு ரகசிய விவகாரங்களை குறிக்கிறவர். ரகசியம்னா இது ஒருத்தவங்க மனசுல இருக்கிறத நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. ஒரு சூட்சமமான விஷயம் பார்த்தீங்களா? அந்த காலகட்டத்தில் சுக்கிரன் காதலுக்குரியவர், ராகு ரகசியத்துக்குரியவர். அதனால சுக்கிரன் ராகு சேர்ந்ததுனால திருமணத்துக்கு புறம்பான உறவுகளை, ரகசிய உறவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப சிக்கல்ல, பயப்படாதீங்க. நம்ம தலையில எழுதுனதை யாராலையும் மாற்ற முடியாது. நம்ம சுத்தமாக இருக்கலாம், அடுத்தவங்க மனசுல என்ன இருக்கு அப்படின்னு நம்மளால புரிஞ்சிக்க முடியாது. அவங்க கர்மா சரியா இருந்ததுன்னா நமக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க. அந்த மன தைரியத்தோட இதை கேளுங்க. இந்த சுக்கிரன் ராகு ரகசிய உறவுகளை 100% ஏற்படுத்தும், அதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். இங்க எந்த அளவுக்கு நாமளோ நம்முடைய துணையோ உறுதியா இருக்காங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். எங்கெங்கெல்லாம் அந்த ரகசிய உறவுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அங்கங்கெல்லாம் இடம் கொடுப்பாங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய துணை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கவர்ச்சியாக உடை உடுத்த ஆசைப்படுவாங்க, கவர்ச்சியான மனிதர்களை, அடுத்த பாலினத்தவரை பார்ப்பாங்க, ரகசியமாக மனசில் காம இன்பங்களை ரசிப்பாங்க, ரகசிய உறவுகளுக்கு ஆசைப்படுவாங்க. இது அவங்க மேலே குத்தம் இல்லை, இந்த கிரக அமைப்பு அப்படி. ஆனால் அவங்க எந்த அளவுக்கு ஸ்டடியாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். ஆனால் ராகு உங்களுக்கு உறவுகளில்
பாதுகாப்பையும் கொடுப்பாரு, பாதுகாப்பை இல்லாத வழியாகவும் ஆக்குவார். உங்க மனசை பொறுத்து இருக்கு. இன்னொரு விஷயத்தை ஏற்படுத்துவார். அதுதான் இங்க பெரும் பிரச்சனையே. நீங்க எவ்வளவுதான் திருப்திப்படுத்தினாலும் உங்களது துணையை திருப்திப்படுத்த முடியாத சூழ்நிலையை ஏற்படுத்தும். அந்த ஏக்கத்தை கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் முடிவில்லாத ஏக்கத்தை கொடுக்கும். உறவுகளை இழக்கத்துக்கு தைரியத்தை கொடுக்கும். இயல்பாகவே அடுத்தவங்க மேலே ஒரு ஈர்ப்பு வரும். அடுத்த பாலினத்தவர்கள் மேலே நாம் ஏன் இவ்வளவு தாழ்ந்து இருக்கோம், நம்ம ஏன் இவ்வளவு சம்பாதிக்காமல் இவ்வளவு ஏழையாக இருக்கோம், அவங்க பாருங்கள் அவ்வளவு எப்படி பணக்காரங்களாக இருக்காங்க. அப்படியே ஸ்டெப்பாக மாறும். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஆசைப்படுவாங்க. அது அப்புறம் பெருசாகும். அப்புறம் எங்கேயோ கொண்டு போய் விடும். ஒரு ஆழமான தோல்வியை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை உருவாக்கும். நீங்கள் இந்த நேரத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களை நீங்கள் மாற்றிக்கிறது தான் சரியான வழி. என்னதான் வேலை தொழில் இருந்தாலும் உங்களது துணையை கண்டிப்பாக இன்னொரு 4-5 மாதத்துக்கு கவனிக்க வேண்டிய ஒரு காலகட்டம். இல்லைன்னா குடும்பத்தில் 100% பிரச்சனை இருக்குது. கருப்பன் சொல்கிறான் அப்படிங்கிறது மாதிரி 100% பிரச்சனை இருக்கும். விட்டு கொடுத்து போங்க. முடிஞ்ச வரைக்கும் அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அதை செஞ்சு கொடுங்க. நல்ல உறவை ஏற்படுத்துங்க. ஆடம்பரத்தை அனுபவிக்கிறது மாதிரி அனுபவிக்க வச்சு புரிய வைங்க. வாழ்க்கையினுடைய கௌரவம் எது, என்ன பிரச்சனை இருக்குது, இப்போ சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி புரிய வைங்க. அடுத்தது போதை ஒரு பெரிய பிரச்சனையே இப்போ வரும் இந்த காலகட்டத்தில். ராகு போதைக்கு உரியவர். ஆணாக இருந்தால் மது போதைக்கு அடிமையாக்கும், பெண்ணாக இருந்தால் பேராசை போதைக்கு அடிமையாக்கும். அதுபோல் உணர்ச்சிகளை அடக்க முடியாத சூழ்நிலை வரும். என்ன ஆசைப்பட்டாங்களோ முடிஞ்ச வரைக்கும் அடக்கி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் டக்குன்னு வெடிக்க வச்சிருவாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களது துணை கணவனோ மனைவியோ அப்போ ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் அவங்கள அந்த உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிங்க. உணர்ச்சிகள் அப்படிங்கிறது நிறைய எதிர்பார்ப்பாங்க. நான் முன்னாடி சொல்லிட்டேன், நிறைய எதிர்பார்ப்பாங்க. அன்பு, மரியாதை, கௌரவம், ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்க சொல்லுவாங்க. இல்லற வாழ்க்கையில் பாலியல் திருப்தி, அதில் திருப்திக்கு இயங்குவாங்க. ராகு சுக்கிரனின் ஆதிக்க மாய உலகத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இது. பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒரு மாதிரியாகவே ஒரு சீரான இதிலே இருக்காது. நேராக போகிறது மாதிரியே இருக்காது. ஏதோ சிக்கல் இருக்கிறது மாதிரியே உங்களுக்கு மனப்பிறழ்வை கொடுக்கும். ஒரு அமைதியின்மை ஏற்படுத்தும். பிரச்சனை எங்கேயோ என்னமோ நடக்குதுங்க மாதிரியே ஒரு உள்ளுணர்வு உங்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கும். அதுக்காக நான் சொல்கிறேங்கிறதுக்காக பதட்டப்படாதீங்க. முதல்ல நீங்கள் நேர்மையாக கட்டுப்பாட்டோடு இருங்க. அவங்களுக்காகவே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு காட்டிக்கிங்க. அதை புரிய வைங்க. நேர்மையாக நான் இருக்கேன், உனக்காகவே வாழ்கிறேன், உனக்காக நான் எதை வேணாலும் செய்வேன், இறங்கி போங்க. மனைவியாக இருந்தால் தப்பு இல்லை, கணவனாக இருந்தால் இறங்கி போங்க. இந்த 4 மாதம் 5 மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியமான மாதங்கள். கோடி ரூபாய் சம்பாதிச்சாலும் இந்த குடும்ப கௌரவம் வராது. விட்டு கொடுத்து போகிறதுல அதனால் தப்பு இல்லை. ஏன்னா ரொம்ப மோசமான ஒரு அமைப்பு ராகு சுக்கிரன் அப்படிங்கிற அமைப்பு. கட்டுப்பாடற்ற ரொம்ப ஆர்வத்தையும் உற்சாகத்தையும் ஆசையையும் நிறைவேற்ற சொல்லும். அப்படி ஆசையை நிறைவேற்றல, இயலாமல் போயிடுச்சு, முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா ராகு கோபத்தை அதிகரிக்கும். ஏன் அப்படின்னா இந்த உலகத்தில் எவ்வளவு சந்தோஷங்கள் இருந்தாலும் எவ்வளவு இன்பங்கள் இருந்தாலும் காம இன்பம் அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு மிக மிக முக்கியமானது, மைய புள்ளி அப்படின்னு சொல்லலாம். அப்போ அதுவே கிடைக்கல அப்படின்னா அவங்க எதை வேணாலும் இழக்கிறதுக்கு தயாராகிடுவாங்க, நம்மளையும் இழக்கிறதுக்கு. அப்போ இந்த எச்சரிக்கை உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நீங்கள் எதுக்குமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உண்மையான அன்பு வச்சுருந்தீங்க, உண்மையாக மதிச்சிங்க அப்படின்னா எதுக்குமே கவலைப்பட வேண்டியதில்லை. எல்லாமே உங்களுக்கு சொந்தம். இந்த காலகட்டத்தில் நீங்களும் அதே மாதிரி இருக்க வேண்டிய அமைப்பு. அடுத்தது பார்த்தோம்னா கணவன் மனைவியை சொல்லக்கூடிய இடம் 7ஆம் இடம். 7ஆம் இடத்துல ஒரு விபரீதமான ஆள் இருக்கார். யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். இந்த இடம் திருமணம் தொழிலில் கூட இருக்கிறவங்க இவங்களை பற்றிலாம் சொல்லக்கூடிய இடம். அது மட்டும் இல்லை, ஒரு ஆளுமை, உங்களுக்கு இருக்கிற அந்த துணிவு, இருக்கிற சொந்த பந்தங்கள் மேல, உறவுகள் மேல, நண்பர்கள் மேல, கணவன் மனைவி மேல இருக்கிற செல்வாக்கு, ஒரு மரியாதை, அன்பு, இதனால உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய லாபங்கள், வளர்ச்சி, இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் அது. அப்ப 7 செவ்வாய் இருந்தா என்ன நடக்கும்? நல்லதும் உண்டு, கெட்டதும் உண்டு. ஏன்னா எந்த ஒரு கிரகமே முழுமையா கெட்டது செய்யாது, எந்த ஒரு கிரகமும் முழுமையா நல்லது செய்யாது. நம்மளோட எண்ணங்களுக்கு ஏற்றது மாதிரி அது செயல்படும். அதாவது நம்ம எண்ணங்களோட அந்த கிரகங்கள்லாம் இணைஞ்சிரும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை பல மடங்கு அதை ஆக்டிவேட் பண்ணி தரும், பல மடங்கு ஆக்கும். நல்லது நினைச்சாலும் கெட்டது நினைச்சாலும். அதுதான் கிரகத்தினுடைய வலிமை. அதனால 7 செவ்வாய் இருந்தா உங்களுடைய துணையை நீங்க சரியா தேர்ந்தெடுக்கணும். அல்லது தேர்ந்தெடுத்துட்டீங்க அப்படின்னா சரியா வழி நடத்தணும். அல்லது வழி நடத்திட்டீங்க, கடைசி கட்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா அவர்களை சரியா சந்தோஷப்படுத்தணும், திருப்திப்படுத்தணும். சரியான முறையில் கடைசி காலகட்டத்தில் ஒன்றா இருக்கிறதுக்கு, துணையாக இருக்கிறதுக்கு வழிவகுக்கணும். இதுதான் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கான நல்லதும் கெட்டதும் செய்யக்கூடிய அமைப்பு. பொதுவாகவே 7 செவ்வாய் இருந்தால் ஒரு விதமான உற்சாகம் இருக்கும், எதையுமே செஞ்சு முடிச்சிடலாங்கிற ஆற்றல் இருக்கும். எவ்வளவு பெரிய ஆபத்து வந்தாலும் சரி நின்று தைரியமா நேருக்கு நேரு பதிலடி கொடுக்கிற தன்னம்பிக்கை இருக்கும். உங்களுடைய துணையை பொறுத்த வரைக்கும் உங்க மேல ஆதிக்கம் செலுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு.
எப்பொழுதுமே இல்லை. இந்த காலகட்டத்தில் நீங்கள் இது வரைக்கும் அலட்சியமாக அவங்கள நடத்தியிருக்கலாம். ஒரு கணவனையோ மனைவியையோ ஒரு பெருசாக எடுத்திருக்காம இருக்கலாம். நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்டிருப்பாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் அது நடக்காது. ஏன்னா அவங்களுக்கு செவ்வாய் அப்படிங்கிறவர் போர்க்குணம் கொண்ட கிரகம் இப்போ போய் அமர்ந்திருக்கிறார். அவங்களுக்கும் அந்த தன்னம்பிக்கை வரும், அந்த கௌரவம் மனசில் இருக்க ஆரம்பிக்கும். எல்லாரும் உலகத்தில் சமம், ஆணும் பெண்ணும் சமம், உயர்ந்தவன் தாழ்ந்தவன்லாம் இல்லைங்கிற குணத்தை வரவழைக்கும், அந்த போராடுற குணத்தை வரவழைக்கும். நல்ல வேலை, குடும்பத்தில் எல்லாரும் சமம்னு நீங்கள் நினச்சி நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது. இந்த ஒரு 4 மாதம் கடந்து போயிடுவீங்க. ஆனால் ஏதோ மாற்றி நடந்திருந்தது, ஒரு ஆதிக்கம் செலுத்தியிருந்தீங்க, நான் சொல்கிறதான் கேட்கணும், நான் கணவன் நீ மனைவி, அல்லது நான் மனைவி நீ கணவன், நீ ஏழை, நான் பணக்கார குடும்பத்திலேருந்து வந்திருக்கேன், எனக்கு சொத்து நிறையா இருக்குது, ஆள்பலம் நிறையா இருக்குது, அடங்கி தான் வாழணும் அப்படின்னு இது வரைக்கும் பயமுறுத்தி வாழ்ந்திருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக தான் போய் ஆகணும். ஏன்னா பொதுவாகவே நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டவர்கள் நீங்கள். குடும்பத்தில் அப்படிலாம் நடந்திருக்க மாட்டீங்க. ஆனால் இந்த காலகட்டம் என்ன செய்யும்னா எல்லாமே தலைகீழாக மாற்றிடும். நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அமைப்பை உருவாக்கிடும். ஏன்னா 7 செவ்வாய் இருக்கும்போது எது நடந்தாலும் பார்த்துக்கலாங்கிற துணிச்சலை வர வச்சிடும். கொஞ்சம் அலட்சியமாக நீங்கள் சின்ன சின்ன வார்த்தைகள் விட்டால் கூட அதை பெருசாகி பார்க்கக்கூடிய வாய்ப்பு வந்துடும். ஏன்னா 7 செவ்வாய், அந்த 7ஆம் வீட்டுக்காரர் எங்கே இருக்காரு? புதன் நீச்சத்தில் இருக்காரு. அதுவும் ராகு சுக்கிரனோட சேர்ந்து இருக்காரு. அவங்க சொல்றபடி நீங்க நடக்கல அப்படின்னா அங்க என்ன நடக்கும்? ஒரு வார் வர ஆரம்பிக்கும், ஒரு யுத்தம் ஆரம்பிக்கும். நான் சொல்றதை நீங்க அதிகப்படியா எடுத்துக்கலாம், இல்லது அலட்சியப்படுத்தலாம், அல்லது இது எச்சரிக்கையா சொல்றாங்க அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஆனா எதுவாக இருந்தாலும் இதுதான் உண்மை. அவங்களுக்குள்ளார ஒரு போர்க்குணம் உருவாகும். இது வரைக்கும் மதிச்சு நடந்திருந்தீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை, அதை அப்படியே கன்டினியூ பண்ணிடுங்க. இது வரைக்கும் மதிக்காம இருந்திருந்தீங்க அப்படின்னா அந்த மரியாதையை அவங்க எதிர்பார்ப்பாங்க. உங்க கூட போராடுறதுக்கு அவங்க தயாராகுவாங்க. 7வது வீடு துணை வீடு. வேலை செய்கிற இடத்துல இருந்தாலும் சரி, யாரை வேணாலும் இது வரைக்கும் அலட்சியப்படுத்திருக்கலாம். உங்க கூட இருந்தவங்களை அலட்சியப்படுத்திருக்கலாம். நண்பர்களோ உறவினர்களோ உங்க கூட வேலை செய்யறவங்களோ இதே தான். அப்படியே பொருத்தி பார்த்துக்குங்க. இனிமே அவமானப்படுத்துறீங்க, அலட்சியப்படுத்துறீங்க, இல்லை அவங்களுக்கு துரோகம் செய்றீங்க அப்படின்னா, துரோகம்னா எதை வேணாலும் சொல்லலாம். கணவன் மனைவிக்குள்ளார இருக்கிற ரகசிய உறவு, கள்ள உறவு, கள்ளக்காதல் துரோகம், இதையும் சொல்லலாம். அல்லது சரியான சம்பளத்தை கொடுக்காத வேலையாட்கள்கிட்ட, தொழில் செய்கிறவங்கள்ட்ட, இப்படி எதை வேணாலும் சொல்லலாம். மொத்தமாக கூட்டாளர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு துணையாக இருக்கிறவங்களை பற்றி சொல்லக்கூடிய இடம் இது. அதனால் எந்த துரோகம் செய்தாலும் அதற்கு பதிலடி கொடுக்கறது அவங்க தயாராக இருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் நாங்கள் ஏங்க இருட்டில் காட்டுக்கு போக போகிறோம் அப்படின்னு கேட்கலாம். நாங்கள் ஏன் அதெல்லாம் செய்ய போகிறோம், ஏன் நாங்கள் துரோகம் செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்கலாம். ஆனால் தெரிஞ்சோ தெரியாமலோ ராகு சுக்கிரன் 4வது வீட்டில் இருக்காங்க. அவங்க ரெடி ஆகிட்டாங்க, உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க, உங்களுக்கு நல்லது செய்யறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஆனால் உங்களுடைய மனசை பொறுத்து தான் இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 7ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கிறது உங்கள் துணை மீதான எதிர்பார்ப்புகள் அதிகரிக்கும். நீங்கள் அதிகமாக எதிர்பார்ப்பீங்க, உங்களை அவங்க அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. நம்பிக்கை அதிகமாக வைப்பாங்க. இந்த காலகட்டத்தில் நம்பிக்கை துரோகம் நீங்கள் செஞ்சிடாதீங்க. அதுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க. நீ போறியா, நானும் போவேன். இது வரைக்கும் அடங்கி ஒடுங்கி குடும்பத்துக்காக இருந்திருக்கலாம். நீ போறியா, நானும் போவேன். நீ எனக்கு நியாயமா இருக்கியா, நான் உனக்கு உசிரே கொடுக்குறேன். அவ்வளோதான், ஒரே வார்த்தை. அந்த அன்பு, மரியாதை, ஆசை, ஆர்வம், கௌரவம், இதில் ரொம்ப உறுதியாக இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய துணை. அது மட்டும் இல்லை, 7வது வீட்டில் செவ்வாய் இருக்கும்போது பல சவால்களை கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அது உறவுகளுக்குள்ளார மோதலை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சும்மா ஒரு திருவிளையாடல் தான், கிரகத்தினுடைய திருவிளையாடல் இது. நீங்கள் நினச்சிக்கலாம் நம்மளுடைய வேணுன்னே பண்ணுறாங்க, நம்ம துணை, நம்ம கணவன், நம்ம மனைவி வேணுன்னே பண்ணுற இந்த நேரத்தில் என்ன எழுத்து நிற்கிறான், இதெல்லாம் என்ன தோணும்? ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ளார அந்த சுய கௌரவத்தை தூண்டிவிடும். அதையெல்லாம் சமாளித்து, இது உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த கோலமம்மா, கடவுள் செய்த குற்றமம்மா, அவ்வளவுதான். இதை மட்டும் மனசில் நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னா யார் மேலேயும் தப்பாக நினைக்க மாட்டீங்க. எது நடந்தாலும் சந்தேகப்படாமல் பொறுமையாக, அதாவது சுய கௌரவத்துக்கு எந்த ஒரு பங்கமும் வரக்கூடாது. யாரையும் இழிவா பேசாதீங்க. துணையவும் சரி, கூட இருக்கிறவங்களையும் சரி, பொறுமையை கடைபிடிக்கிறது ரொம்ப அவசியம். இந்த காலகட்டத்தில் துணை ரொம்ப சுதந்திரமா இருக்க ஆசைப்படுவாங்க. நல்லா தெரிஞ்சுங்க. ரொம்ப சுதந்திரமா செயல்பட ஆசைப்படுவாங்க. கொஞ்சம் விட்டு பிடிக்கணும். அடக்குனீங்க அப்படின்னா, என்னுடைய வீட்டுக்காரர் என்னை அடக்கி பார்க்குறாரு, என்னுடைய பொண்டாட்டி என்னை அடக்கி பார்க்குறா, என்னை அடிமையாக வச்சுருக்காங்க அப்படிங்கிற பேர் வந்துடும். இந்த காலகட்டத்தில் அந்த சுதந்திரம் அவங்களுக்கு தேவைப்படும். அதெல்லாம் கொஞ்சம் விட்டு பிடிச்சி சுதந்திரமாக எங்கே வேணாலும் போ, கூட உன்னுடைய பாதுகாப்புக்காக நான் வரேன். ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் சந்தேகப்பட்டு வராங்க அப்படின்னு சந்தேகம் வந்துடக்கூடாது. பாதுகாப்புக்கு வரேன், நீ இல்லாமல் நான் எங்கேயாவது போயிருக்கேனா, நீ இல்லாத நான் ஏதாவது செஞ்சுருக்கேனா, உலகமே நீ தான். இடையில மானே, தேனே, பொன்மானே இதெல்லாம் போட்டுக்குங்க இந்த காலகட்டத்தில். ஏன்னா குடும்ப
உறவுகள், நான் தலைப்பில் சொல்லியிருக்கேன், களவு போகக்கூடிய காலகட்டம். அப்படி ஆயிடக்கூடாது. இந்த காலகட்டத்தில் செவ்வாய் திடீர் உணர்ச்சி ஏற்படுத்தும், அவசர முடிவுகளை எடுக்க சொல்லும், எதையுமே யோசிக்க விடாது. பொறுமையை கடைபிடிக்கிறதால அந்த காலகட்டத்தில் நடக்காது துணைகிட்ட. ஏன்னா அவங்க வீட்டில் செவ்வாய் இருக்காங்க. எதிர்காலத்தில் வருத்தப்படுறதை விட இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல முடிவை எடுத்து சிந்திச்சு செயல்பட்டு சரி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஆனா சிந்திச்சு செயல்பட்டீங்க அப்படின்னா அழகான குடும்பம், அழகான சொத்து, அழகான வீடு, ஆடம்பரமான வாழ்க்கை, இதெல்லாம் உங்களுடைய மனைவியை ஏற்படுத்தி தருவாங்க அல்லது உங்களுடைய கணவனே ஏற்படுத்தி கொடுப்பாங்க. உங்களுடைய தாய் கூட இருந்து இதெல்லாம் செய்வாங்க. ஆனா யோசிச்சு செயல்படணும். அதே நேரத்தில் எச்சரிக்கையா இல்லை அப்படின்னா திருமண உறவுல சிக்கல் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. சுக்கிரன் வேகமான கிரகம், வேகமாக நகரக்கூடிய கிரகம். அது வருஷத்துக்கு பல முறை ராகுவோட இணையுது. ராகு மிக மிக வேகமானது. அதனுடைய தாக்கம் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ஏற்படும். நம்ம இல்லைன்னாலும் அதுதான் உண்மை. அப்போ ராகு சுக்கிரன் அடிக்கடி மாறி மாறி இணையறதுனால இன்பங்களுக்கு பேர் போனது நல்ல இன்பமா கெட்ட இன்பமா அப்படின்னு நம்ம முடிவு பண்ணணும். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் உலக இன்பங்களை உருவாக்கக்கூடிய கிரகம், உறவுகளை உற்சாகமாக வச்சுக்கக்கூடிய கிரகம், உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு உயிரினங்களும் பெருக்கமடையறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய கிரகம். புரிஞ்சுதுங்களா? உலக இன்பம்னா உறவுகள், பரிணாம வளர்ச்சி, இனப்பெருக்க அமைப்பு, இதை தான் சொல்கிறோம். அப்போ அதனால் அதன் பண்புகளுக்கு ஏற்றது மாதிரி அந்த உணர்வுகளுக்கு யார் மரியாதை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு இந்த சுக்கிரன் கடவுள் மாதிரி இருப்பார். எந்த ஒரு தீங்கையும் செய்ய மாட்டார். அதே நேரத்தில் இப்போ சுக்கிரன் உச்சம் பெற்ற இடத்துக்கு போயிருந்தா இதை நல்லபடியாக பயன்படுத்திட்டோம் அப்படின்னா நம்ம கோடீஸ்வரன் சொல்லிட்டேன். ஆனால் ராகு விவகாரமான பையன். ராகு இணைஞ்சிருக்காரு. ராகு காதல்லையும் தலையிடுவார். பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய அமைப்பு. ராகுனாலே அசுப குணம். காமக்கோள் சுக்கிரன், போதைக்கோள் ராகு. அப்போ ரெண்டும் சந்திக்கும் போது ஆசைகள் பேராசையாக மாறும். அந்த பேராசை நல்ல வழியில் போனோம்னா நம்மளை கோடீஸ்வரனாக்கும், கெட்ட வழியில் போனோம்னா பிச்சை எடுக்க வைக்கும். ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம். பல சேர்க்கை நமக்கு பிரச்சனை இருக்காது. எந்த கிரக அமைப்பும் சொன்ன மாதிரி பிரச்சனை இருக்காது. ஆனால் இந்த கிரக அமைப்பு ஒரு மாயையை ஏற்படுத்தி நம்ம பூர்வீகம் வரைக்கும் அதை பாதிப்பு கொடுக்கும். அமைதி இல்லாத சூழ்நிலையை உருவாக்கும். பூர்வீகத்தோடைய ஆசீர்வாதம், நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தையே இதை தடுக்கக்கூடிய அமைப்பு. அதனால இந்த காலகட்டத்தில் ஆசைப்படலாம், பேராசைப்படலாம். ஆனால் நேர்மையான வழியில் அதை அனுபவிக்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதனால 7ஆம் வீட்டில் புதன் நீச்சம் பெற்றிருக்கிறதுனால கணவன் மனைவி யோசிக்காம நல்லதையும் கெட்டதையும் செய்யக்கூடிய வாய்ப்பு நிறைய உண்டு. வாக்குவாதங்கள், கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான அமைப்பு உண்டு. இங்க என்னன்னா கணவன் மனைவி 2 பேருமே சமம், அவ்வளவுதான். கொஞ்சம் விலகினாலும் விதி உங்களுக்கு சதி செய்யக்கூடிய ஒரு காலகட்டம். அடுத்து தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு இடம் தனம், வாக்கு, குடும்பஸ்தானம். இதை இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமா பார்க்கணும். பொருளாதாரம் எப்படி இருக்கும், குடும்பம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி சொல்லக்கூடிய இடம். 2ஆம் வீட்டு சனி சூரியனோட 3ஆம் வீட்டுல இருக்கார். அதே நேரத்தில் 2ஆம் வீட்டுக்கு குருவின் பார்வை கிடைக்குது. இந்த நேரத்தில் கண்டிப்பா நல்லபடியா யோசிச்சிங்க அப்படின்னா மிகப்பெரிய மாற்றத்தை, மிகப்பெரிய வருமானத்தை, மிகப்பெரிய லாபத்தை, சந்தோஷத்தை உங்க குடும்பத்துக்கு கொண்டு வந்து நீங்களே சேர்க்கலாம். இந்த உலகமே திரும்பி பார்க்க வைக்கலாம். காலம் முழுவதும் உங்க அன்பிலே கரைந்து போவார்கள் உங்களுடைய துணை. இதெல்லாம் அந்த காலகட்டத்தில் செய்ய வைக்கலாம். தனம், செல்வங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் குரு பகவான் பார்க்கிறார், ஒரு அற்புதமா பார்க்கிறார். ஆனா அதே நேரத்தில் அந்த 2ஆம் வீட்டு அதிபதி 3ஆவது வீட்டுல சூரியனோட இருக்கார். இங்க இவ்வளவு சொல்லியும் நீங்க புரிஞ்சிருப்பீங்க. ஆனா உங்க மனசு அந்த தவறான பாதைக்கு போகாது. என்ன விஷயம்னா தவறான எண்ணத்துல பணம் சேர்க்கறதுக்கு நீங்க முயற்சி பண்ண மாட்டீங்க இந்த காலகட்டத்தில். ஏன்னா சூரியனோட இருக்கார் அந்த 2ஆம் வீட்டு அதிபதி. பொதுவாகவே சனி அப்படிங்கிறவர் நீதி, நேர்மை, நியாயத்தை கடைபிடிக்கிறவர். அவர் வந்தாலே பல தவறுகளை சுட்டி காட்டி தண்டனை வாங்கி கொடுப்பார். குடும்பத்தில் ஏதாவது துரோகம் செய்றீங்க, தப்பு செய்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த நேரத்துல காட்டி கொடுத்துருவார். நேர்மையா இருந்தீங்க அப்படின்னா அள்ளி கொடுப்பார். அதுவும் சூரியனோட எல்லா இடத்துலயும் உங்களுக்கு முன்னிலை, முதல் மரியாதை உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாட்டு பயணம் எல்லாம் சூப்பரா இருக்கும், சிறப்பா இருக்கும். வெளிநாட்டு பணம் கொட்டி கிடக்கும் உங்களுக்காக. ஆனா நீங்க அங்க போயிடக்கூடாது, வெளிநாட்டுக்கு போயிடக்கூடாது. குடும்பத்துல பிரச்சனை வரும். அப்புறம் ஐயோ அம்மாலாம் கத்தக்கூடாது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் செவ்வாய் ஆக்ரோஷமா இருக்காரு துணை வீட்டுல. நீங்க வெளிநாட்டுக்கு போயிட்டீங்கன்னா என்ன நடக்கும்? அதான் ராகு சுக்கிரனோட புதன் இணைஞ்சிருக்கிறார் 7ஆம் வீட்டு அதிபதி. குடும்பம் அப்புறம் கிடைக்காது. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. வெளிநாட்டிலே இருந்தாலும் பயப்படாதீங்க. நீங்க நேர்மையா அங்க நடந்துக்குங்க, இங்க நேர்மையா நடக்கும். இவ்வளவு பிரச்சனை இருக்கு, தட்டு தடுமாறி இந்த பிரச்சனை ஏற்கனவே எங்க குடும்பத்துல இருக்குது, அல்லது அது மாதிரியான அறிகுறி இருக்குது, அல்லது இந்த பிரச்சனையே எங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னா எல்லாத்துக்கும் இறைவன் வழி சொல்லியிருக்கார். நம்மள ஒரு டிசைனா தான் மனுஷன் படைச்சிருக்காரு. ஆடுறவனை ஆட விட்டோம், ஓடுறவனை ஓட விட்டோம், பலி கொடுக்கறது. அப்ப காலடியில் விழுந்தவனை என்ன செய்வார்? பலி கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். அங்கதான் சுவாரஸ்யமே. இறைவா நீ இருக்க, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. அப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையிலையும் குடும்பத்திலையும் வந்தாலும் நம்மளை காக்கக்கூடிய ஒரே வழி இறைவன்கிட்ட தான் இருக்கு. அப்ப நம்ம வாழ்க்கையில
சுக சௌக்கியங்களை அனுபவிக்கணும் அப்படின்னா யாருடைய வலிமை அதிகம் இருக்கணும்? சுக்கிரனுடைய வலிமை அதிகமாக இருக்கணும். அதுவும் திருமண வாழ்க்கை இனிமையாக இருக்கணும் அப்படின்னா, திருமண தடை வரக்கூடாது அப்படின்னா, திருமணத்துக்கு தாமதமானா அல்லது குழந்தை பாக்கியத்துக்கு தாமதமானா அல்லது நம்ம பொருளாதார சிக்கல் வந்ததுன்னா, குடும்பத்தில் பிரச்சனைகள் வந்ததுன்னா, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் சுக்கிரன் தான், களத்திரக்காரகன். அப்போ சுக்கிரனை நம்ம சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னா இந்த பரிகாரத்தை குறிப்பாக செய்யுங்க. இந்த பரிகாரம் சுக்கிரனுக்குரிய பரிகாரம் மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கையில் குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனையும் போக்கி நம்மளை பொருளாதாரத்தில் முன்னேற்றக்கூடிய செல்வத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரம் இது. அப்போ நம்ம சுக்கிரனுக்கும் மகாலட்சுமிக்கும் அந்த பரிகாரத்தை செய்ய போகிறோம். வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து சுக்கிரனையும் மகாலட்சுமியும் வழிபட போகிறீங்க. இந்த விரதம் இருக்கிறதுக்கு முதல் வெள்ளிக்கிழமை சுக்கிரனுடைய சிலை சின்னதாக எந்த உலகத்தில் வேணாலும் இருக்கலாம். உங்கள் பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கிட்டு ஒரு சிவன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. சிவன் கோவிலில் போய் கருவறையில் வச்சு வணங்கிட்டு நவக்கிரக 9 சிலை இருக்கும், அதில் வச்சு சுக்கிரனுக்கு பக்கத்தில் வச்சு 9 முறை சுற்றி வந்துட்டு அந்த சுக்கிரன் சிலையை வீட்டுக்கு கொண்டு வாங்க. அடுத்த வெள்ளிக்கிழமையிலேருந்து இந்த விரதத்தை ஆரம்பிங்க. 6 வெள்ளிக்கிழமை இந்த விரதத்தை கடைபிடிக்கணும். 6 ஏன் அப்படின்னா சுக்கிரனுக்கு உரிய எண் 6, அதனால 6 வெள்ளிக்கிழமை இந்த விரதத்தை கடைபிடிங்க. நல்லா கேட்டுங்க, இது சாதாரண விரதம் இல்லை. உங்கள் குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, தீர்க்கவே முடியாது, குடும்பமே பிரிஞ்சிருச்சு அல்லது பிரிய போகுது, அடுத்தவங்களால் பிரச்சனை வருது, தீர்க்கவே முடியாது அப்படின்னு முடிவு பண்ணாலும் இந்த விரதத்தை மட்டும் நீங்கள் இருந்து பாருங்கள். 6 வெள்ளிக்கிழமை அந்த விரதம் முடியறதுக்குள்ளார உங்கள் பிரச்சனை முடிஞ்சிருக்கும். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, காலையில் ஒரு 5:30 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வெந்நீர் ஆடை உடுத்திக்கிங்க. வாசல்லையும் பூஜை அறையிலையும் பச்சரிசி மாவால் கோலம் போட்டுக்குங்க. பொடியால் போடாதீங்க, கலர் பொடியால் போடாதீங்க, மண் பொடியால் போடாதீங்க, பச்சரிசி மாவால் கோலம் போடுங்க. ஏன்னா சுக்கிரனுக்குரிய கோலம் போடணும். ஸ்க்ரீனில் இருக்கு பாருங்கள், இதே கோலத்தை வாசல்லையும் பூஜை அறையிலையும் போட்டுங்க. அடுத்தது நெய் தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. கலப்படம் இல்லாமல் சுத்தமான நெய் ரொம்ப முக்கியம். அப்புறம் வீட்டு பூஜை அறையில் மகாலட்சுமி உருவ படம் இருந்ததுன்னா அலங்காரம் செஞ்சுக்கங்க. அதாவது பொட்டு வச்சு சந்தனம் குங்குமம் வச்சு பூ மாலை போட்டுக்குங்க. சுக்கிரன் சிலைக்கும் வெண்ணிற ஆடை அந்த துணியால் சுற்றிக்குங்க. அடுத்தது 6 பஞ்சகவிய விளக்கு, 6 பஞ்சகவிய அகர்பத்தி, 6 பஞ்சகவிய சாம்பிராணி. நல்லா ஞாபகம் வச்சுங்க, 6 இது இருக்கணும். அது என்னங்க பஞ்சகாவியம் அப்படின்னா, சக்தியின் வடிவமாக இருக்கக்கூடிய சிவனுக்கு ரொம்ப பிடிச்ச பசுமாட்டிலிருந்து எடுக்கப்பட்ட பால், தயிர், நெய், கோமியம், சாணம், இந்த 5 பொருளை வச்சு தயாரிக்கப்பட்ட பொருட்கள் தான் இந்த பஞ்சகவிய பொருட்கள். இந்த 5 பொருளும் யூஸ் பண்ணீங்க, 6 பொருளாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வீட்டில் ஹோமம் செஞ்சதுக்கான பலன் கிடைக்கும். அந்த வீட்டில் இருக்கிற அத்தனை துஷ்ட சக்திகளும் வெளியில் போயிடும். வாசனை, புகை வீடு முழுதும் பரவும். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், 6 ஏற்றும் போது அதிக புகை வரும். ஆனால் வீடு துஷ்ட சக்திகளால் நிறைஞ்சிருந்தது அப்படின்னா சுத்தமாயிடும். உங்கள் வீடு மட்டும் இல்லை, உங்கள் ஊரே சுத்தமாயிடும். அவ்வளவு சக்தி அந்த பஞ்சகவிய பொருட்களுக்கு உண்டு. இந்த 3 பொருளையும் பயன்படுத்துங்க. அடுத்தது முக்கியமாக பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரம் சுக்கிரனுக்கு ரொம்ப பிடிச்ச பொருள். ஏன்னா வெண்மை. பச்சை கற்பூரத்துக்கு பணத்தை கொண்டு வரக்கூடிய ஈர்ப்பு உண்டு. நம்ம பர்சில் கூட எப்பொழுதுமே வச்சுருங்க. அது மாதிரி தொழில் செய்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல வச்சுக்கிங்க, பணத்தை ஈர்த்து கொடுக்கும். அவ்வளோ சக்தி வாய்ந்தது. அந்த பச்சை கற்பூரத்தால் கற்பூரம் ஏற்றுங்க. நார்மல் கற்பூரத்தால் ஏற்ற வேண்டாம், இந்த பச்சை கற்பூரத்தால் கற்பூரம் ஏற்றுங்க. இந்த பொருட்கள் எல்லாமே மிக சுத்தமானதா தரமானதா கிடைக்குதான்னு பாருங்கள். ஒரே இடத்துல கிடைக்கிறது கஷ்டம். உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் இருக்குது பாருங்கள், 904336888626 குட் பேபி, இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். சுத்தமான தரமான நெய், பஞ்சகவிய பொருட்கள், அகர்பத்தி, விளக்கு, இப்படி பூஜை பொருட்கள்லாம் சுத்தமாக தயாரித்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள், பாரம்பரியமான பொருளை வச்சு உணவுப் பொருள், வெயிட் லாஸ் பவுட்ரு, வெயிட் கெயின் பவுட்ரு, செக்குலாட்டின எண்ணெய்கள், இப்படி சுத்தமான ஒரு 60 வகையான பொருட்களை தயாரித்து கொடுக்குறாங்க. கண்டிப்பாக அல்லது சாமிக்கு தானே அப்படின்னு அலட்சியமாக எங்கேயோ கிடைக்கிற ஒரு நெய்யவோ அல்லது பூஜை பொருளையோ வாங்கி பயன்படுத்தாதீங்க. கொஞ்சம் செலவானாலும் எந்த அளவுக்கு செலவு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அந்த பரிகாரம் தரமானதாக இருக்கும். அல்லது உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு எங்கே கிடைக்குதோ வாங்கி பயன்படுத்துங்க. உங்கள் மனசும் அந்த பொருளும் சுத்தமாக தரமானதாக இருந்தால் ஓகே, பரிகாரம் 100% ஜெயிக்கும். அடுத்தது இதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு விநாயகரை வணங்கி ஆரம்பிங்க. குலதெய்வத்தை வணங்கிக்குங்க. அடுத்தது வெண்தாமரை மலர், அந்த மலரால் அர்ச்சனை செய்ய ஆரம்பிச்சிருங்க. அர்ச்சனை செஞ்சுக்கிட்டே இந்த மகாலட்சுமி சுக்கிர மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் மகாலட்சுமி ஆகச்ச ஆகச்ச மம மந்திரே திஷ்ட திஷ்ட ஸ்வாகா ஹீ மிகுந்த மிருணாளபம் தைத்தியானாம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரவக்தாரம் பார்க்கவம் பிரணமம் யகம்.
அப்படிங்கிற அந்த மந்திரம் மிக சக்தி வாய்ந்த மந்திரம். லக்ஷ்மி மந்திரம், சுக்கிரன் மந்திரம். இந்த மந்திரத்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் விரதம் இருந்து காலையிலையும் மாலையிலையும் 6 முறை உச்சரிங்க. அடுத்தது பால் பாயாசம் நைவேத்தியம் வைக்கலாம். ஏன்னா அதுவும் வெண்மை. ஏன்னா வெண்மை அப்படின்னா சுக்கிரனுக்கு உரியது. வெள்ளிக்கிழமை முதல் நாள் இரவு என்ன பண்ணுறீங்க, இதை முன்னாடி நான் சொல்லியிருக்கணும், இப்போ சொல்கிறேன். மொச்சை பயிர் இருக்குல்ல, தண்ணீரில் நல்லா ஊற வச்சுக்கிங்க. ஓரளவுக்கு ஒரு 1/2 கிலோ இருக்கிற அளவுக்கு ஊற வச்சுங்க. காலையில் ஊர்ன மொச்சை பயிரை பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் மரத்தடியில் அத்தி மரம் எங்கே இருக்குன்னு பாருங்க, அத்தி மரத்தில் ஊற்றிட்டு மொச்சை பயிரை கொஞ்சம் அள்ளி பசுமாட்டுக்கு கொடுத்துருங்க, அது சாப்பிடட்டும். அதில் கொஞ்சம் மொச்சை பயிரை சுண்டல் செஞ்சு நெய்வேத்தியமாக ஈவினிங் கோவிலுக்கு போகிறீங்களே, கோவிலுக்கு அன்னைக்கு கண்டிப்பாக போங்க. சிவன் கோவிலுக்கு போய் சிவனை வணங்கிட்டு நவக்கிரகத்தை 9 முறை சுற்றிட்டு கோவிலுக்கு வர பக்தர்களுக்கு இதை கொஞ்சம் கொடுங்க. அதுக்கப்புறம் 6 மணிக்கு மேலே வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் இதே மாதிரி காலையில் செஞ்சு வச்சுருப்பீங்க, எல்லாமே அலங்காரம் பண்ணி வச்சுருப்பீங்க, அப்படியே வச்சுருங்க. ஈவினிங் அதே மாதிரி வந்து இந்த மந்திரத்தை சொல்லி பரிகாரத்தை முடிச்சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருங்க. இதை மாதிரி செய்கிறீங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சுத்தமாக அழிஞ்சிரும். குடும்பத்தில் பிரச்சனை வந்தாலும் செல்வத்துக்கு பிரச்சனை வந்தாலும் அப்படி காத்து நிற்கும் இந்த பரிகாரம். அதனால் நம்பிக்கையாக இந்த பரிகாரம் செய்யுங்க. ஆனால் இன்னொன்று, எவ்வளவுதான் பரிகாரங்கள் செஞ்சாலும் தன்னம்பிக்கை, மனதைரியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அது கூட தான் அந்த பரிகாரங்களும் வேலை செய்யும். எல்லா ராசியுமே நல்ல ராசி தான், நல்லா புரிஞ்சுக்கங்க. எல்லா ராசியுமே நல்ல ராசி தான். எந்த பிரச்சனை வந்தாலும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு கோவில் இருக்குது, தெய்வம் இருக்குது. இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் உங்கள் ராசிக்குரிய தெய்வம் எதுன்னு தெளிவாக சொல்லியிருக்கேன். நட்சத்திரத்துக்குரிய தெய்வம் எதுன்னு தெளிவாக சொல்லியிருக்கேன், போய் கேளுங்க டைம் இருந்தால். எல்லா நன்மையும் கிடைக்கணும் அப்படின்னா தைரியமும் தெய்வ வழிபாடும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கையில். அதனால் நாம் நல்லதே நினச்சி நல்லதே செஞ்சோம்னா விதியும் நம்ம வசமாகும். விதி மீறி எதுவுமே நடக்காது. தெய்வங்களை தினம் 1 நிமிஷமாவது நினச்சி வணங்குங்க. தெய்வத்துக்கு மரியாதை கொடுங்க. மனிதர்களை மதியுங்க. முக்கியமாக நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்கள எல்லாரையும் மதிச்சிங்க அப்படின்னா தெய்வமே தலை வணங்கும். அதனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறணும், செல்வ வளம் பெருகணும், அதிர்ஷ்டம் தேடி வரணும் அப்படின்னா இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறது மாதிரி கடைபிடிங்க. உங்கள் வாழ்க்கை சூப்பராக இருக்கும். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.